ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ். ஒன்னு வந்துட்டு லாங், இன்னொன்னு வந்து ஷார்ட். இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் வந்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நீங்க நிறைய வீடியோஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல ஆகட்டும், இல்ல ஃபேஸ்புக்ல ஆகட்டும், நீங்க நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நியூஸஸ் வந்து கேட்டுருப்பீங்க. ஒரு அனலைசிஸ் பண்றவங்ககிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஆர்டிகிள் வந்து படிச்சிருக்கலாம். எல்லாத்துலயும் வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாங் அண்ட் ஷார்ட் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. யாரும் வந்து பை செல்லு அதை வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து லாங் அண்ட் ஷார்ட் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாங் அப்படின்னா என்ன, ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆக்சுவலா. இதை வந்து நீங்க கேட்டீங்கன்னா இவ்வளவுதானா அப்படின்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசனை பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நான் சொல்றேன் லாங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஈக்விட்டியை வந்துட்டு பை பண்ணி நீங்க ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு லாங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன, நீங்க வந்து ஒரு ஈக்விட்டியை வாங்கி உடனே வந்து நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ட்ரேடிங் ஆயிடும். பட் லாங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஈக்விட்டியை பை பண்ணி ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அது வந்து லாங் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாம்பிள்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படாது. ஓகே, இப்போ ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அட்வான்ஸா செல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈக்விட்டியை பை பண்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஷார்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி அப்படின்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு 4 சென்ட்டுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் வந்து வெளியில வந்து விற்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். 6 லட்ச ரூபா வரைக்கும் போகும். நீ வேணுமா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த 4 சென்ட் இடத்த நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. பட் எனக்கு வந்து எவ்வளவு என் கையில வந்து பணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் தான் இருக்கு. அப்ப நான் என் ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்றேன், ஓகே நான் வாங்கிக்கிறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், நான் போயிட்டு வெளியில மார்க்கெட்ல போய் ஆளை தேடுறேன். என்ன இதுக்காக அப்படின்னா, நான் வாங்க போற இந்த இடத்த விற்கிறதுக்காக. ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சொல்றேன், நான் வந்து என்கிட்ட ஒரு இடம் இருக்கு 4 சென்ட்டுக்கு. இந்த 4 சென்ட் இடத்த நான் விற்க போறேன். உனக்கு நீ வேணும் அப்படின்னா நீ 7 லட்சம் ரூபாய்க்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்ல வந்து சொல்றேன். ஓகேவா? அப்போ ஒருத்தர் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், நீ எனக்கு அட்வான்ஸா வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடு. அது நீங்க வந்து ஒரு வாரத்துல வந்து உனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சுக்கலாம். மிச்ச பணத்தை நீ அப்புறம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல வந்து வித்துட்டேன். நான் இன்னும் வாங்கவே இல்லை. நான் அவர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசி நான் வந்து வித்துட்டேன். சரியா? இப்ப நான் அவர்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நான் என்ன பண்றேன், என்கிட்ட இந்த 3 லட்சம் பிளஸ் இந்த 2 லட்சம் ரெண்டும் சேர்த்து 5 லட்சமா என்னோட ஃப்ரெண்டுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து நான் வாங்கி அதுக்கப்புறமா இவர் கையில வந்து நான் மாத்தி விட்டுறேன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரிதான் ஈக்விட்டிலையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்வான்ஸா வந்து செல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க பை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அட்வான்ஸ் செல்லிங் வந்துட்டு ஓகே, பட் ஈக்விட்டியில எப்படிங்க வந்து அட்வான்ஸா வந்து செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஈக்விட்டிலையும் அது வந்து பாசிபிள். எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ராடே நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து பாசிபிள். அதாவது நீங்க வித்தின் டே உங்களோட ட்ரேடை வந்து நீங்க க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மார்னிங்கே வந்து நீங்க செல் பண்ணலாம். நீங்க மார்னிங்லேயே வந்துட்டு ஒரு செல்லிங்கான பொசிஷன் எடுக்கலாம். ஈவினிங் அந்த மார்க்கெட் டைம் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்டாக்கை பை பண்ணணும். அதாவது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டாக் வந்து பாக்குறீங்க, ஒரு 420 ருபீஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பியர் ஸ்ட்ரெண்டர்ல போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 450 ருபீஸ்க்கு நீங்க செல் பண்ணிடுறீங்க. ஓகே, அது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே போய் ஒரு 400 ருபீஸ்க்கு வந்து ஈவினிங் ஒரு 3 o'clock கிட்ட வந்து 400 ருபீஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயத்துல 400 ருபீஸ்க்கு நீங்க திரும்பவும் பை பண்றீங்க. அப்போ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு வரும், உங்களோட கேபிட்டல் கெயின் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 20 ருபீஸ் பெர் ஷேர் அப்படிங்கிறது வந்து உங்களோட கேபிட்டல் கெயின். இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட் அப்படிங்கறது வந்து நம்ம பொசிஷன் பண்ணணும், பிளேஸ் பண்ணணும். ஓகே,
இப்போ உங்களுக்கு இதுல தெளிவா புரிஞ்சிருக்கும் லாங் அப்படின்னா என்ன, ஷார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. லாங் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு ஈக்விட்டியை பை பண்ணி நீங்க ஹோல்டு பண்றீங்க ஒரு லாங் டேர்ம்காக அப்படின்னா அதை வந்துட்டு லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வான்ஸா வந்து நீங்க ஒரு ஈக்விட்டியை செல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க பையிங் பண்றீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம சொன்ன ரொம்ப சிம்பிளான லாங் அண்ட் ஷார்ட் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.